வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி சக்கரவள்ளி கிழங்க வச்சு ஸ்வீட் போலி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பருப்பு போலி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். அந்த ரெசிபியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம சக்கரவள்ளி கிழங்க வச்சு ஸ்வீட் போலி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த போலி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இது எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த சக்கரவள்ளி கிழங்கு போலி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ போலி செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மாவு கலந்து எடுத்துக்குவோம். அதுக்கு 2 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம். அதுவும் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா ஒரு தடவை ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுருங்க. நல்லா ஒன்று கலந்து விட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் தளர்வான மாவு பக்குவத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம தண்ணியை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்குங்க. நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே போல் தான் இதுக்கும் மாவு பிசைஞ்சு நம்ம எடுத்துக்கணும். நல்லா மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவை நல்லா இது போல் கையால் அழுத்தம் கொடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்குங்க. நல்லா சாஃப்டாகி வரும். நல்லா இது போல் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா சாஃப்டாக இருந்தால் தான் நமக்கு போலி தட்டுறப்ப ஈஸியாக இருக்கும் தட்டுறதுக்கு நமக்கு. இப்போ மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக கலந்து எடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. மேலாப்பில் நல்லா மாவு மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த எண்ணெயை கலந்து விட்டு இந்த மாவை நல்லா 1 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் செஞ்சோம்னா போலி நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். உடனே செய்யணும் அப்படின்னாக்கா கொஞ்சமாக அந்த மாவில் சமையல் சோடா உப்பு சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு செய்யலாம். இப்போ வந்து இந்த போலிக்கு நம்ம பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்க ஆவியில் வேக வச்சு வச்சுருக்கேன் இட்லி பானையில் வச்சு. இப்போ தோலெல்லாம் எடுத்துகிட்டு இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். கையால் நல்லா இது போல் மசிச்சு விட்டுக்குங்க. நல்லா சாஃப்டாக மசிச்சு எடுத்துக்கிட்டால் தான் நம்ம போலி பூரணம் வந்து மேல் மாவுக்குள்ளே வச்சு தட்டும் போது நல்லா ஈஸியாக இலக்கமாக நல்லா தட்டுறதுக்கு வரும். அதனால் நல்லா கட்டிகள் இல்லாமல் இது போல் கலந்து எடுத்துக்குங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். சின்ன மூடியாக ஒரு மூடி தேங்காய் துருவி எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்து லைட்டாக வறுத்துக்குவோம். நல்லா அந்த நெய்யில் அந்த தேங்காய் வறுத்துட்டு சேர்க்கும் போது பூரணம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ அதை நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கும். ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வறுத்தோம்னா போதும். இப்போ நல்லா அது வறுபட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மசிச்சு வச்சுருக்க இந்த சக்கரவள்ளி கிழங்கு இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்ததுக்கு அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க இதுலேயே. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தோம்னா போதும். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்தோம்னா போதும், கரெக்டாக இருக்கும். அரை கிலோ கிழங்குக்கு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இதுலேயே இனிப்பு இருக்கும் கிழங்குலையே, அதனால் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா ஒத்தாப்பில் கலந்து கொண்டு வரணும். நம்ம நல்லா இது போல் மசிச்சு விட்டு அந்த நாட்டு சக்கரை கிழங்கு தேங்காய் எல்லாம் நல்லா ஒத்தாப்பில் கலந்து வர வரைக்கும் இது போல் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம தண்ணி சேர்த்தோம்னா ரொம்ப இலக்கமாக போயிடும். இதுவே நமக்கு சரியான பக்குவத்துக்கு வரும். அதனால் தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் இது போல் கலந்து எடுத்துக்குங்க. இப்போ நம்ம இதை பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்கிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இதே போல் இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கிட்டோம்னா போதும். இதே போல் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள் எல்லா உருண்டைகளும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம போலி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம ஊற வச்ச மாவும் பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். ஊறினதுக்கு அப்புறமும் பாருங்கள் நல்லா இன்னும் இலக்கமாக நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம பிசைஞ்சப்போ எப்படி இருந்துச்சு, ஊறினதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். அதுக்கு தான் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு செஞ்சிங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு போலி தட்டுறதுக்கு நல்லா இலக்கமாக இருக்கும். இப்போ இதுலேருந்து ஒரு சின்ன உருண்டை மாவு எடுத்துக்கிறேன்.
இப்போ போலி தட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வாழை இலை இருந்தால் வாழை இலை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பாலித்தீன் கவர் எடுத்துக்கலாம். அதில் லைட்டாக அப்படி எண்ணெய் தடவிக்கிங்க. எண்ணெய் தடவிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு போலி வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு மாவு எடுத்துக்குங்க. ஒரு உருண்டை மாவு எடுத்துக்கிறேன். இது வந்து லைட்டாக இப்போ தட்டி எடுத்துக்குவோம். லேசாக அப்படி விரித்து விட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பூரணத்தை இதில் வச்சுக்குவோம். ஒரு உருண்டையை எடுத்து வச்சு நல்லா அப்படி மாவை மேலாப்பில் இழுத்து மூடணும். மூடிட்டு நல்லா மேலே இருக்கிற மீதம் இருக்கிற மாவெல்லாம் நம்ம எடுத்துடணும். எடுக்கலை அப்படின்னாக்கா ரொம்ப மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மேலே இருக்கிற மாவை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இது போல் கையில் எண்ணெய் தொட்டுக்கிட்டு நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்துக்குங்க. ஓரங்கள்லாம் கனமாக இல்லாமல் நல்லா ஒத்தாப்பில் தட்டி எடுத்துக்கணும். மெல்லிசாக தட்டும் போது தான் நமக்கு போலி டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த அளவுக்கு நல்லா தட்டி எடுத்துக்குங்க. இப்போ போலி தட்டி எடுத்துக்கிட்டேன். இதை எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து அடுப்பில் தோசைக்கல் காய போட்டிருக்கேன். கல் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அடுப்பு தீயை குறைச்சி வச்சுக்குங்க. நம்ம வாழை இலையை இது போல் திருப்பி கவுத்துக்கிட்டு மெல்லமாக அப்படி எடுத்து விட்டோம்னா அழகாக எடுக்க வந்துடும். அதுக்கு தான் பாலித்தீன் கவர் இல்லைன்னா வாழை இலையில் தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்து போடுறதுக்கு. நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திரும்பவும் மறுபக்கம் திருப்பி போடுங்க. அது ஒன்று வெந்துகிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா இடையில நம்ம இன்னொன்று ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இந்த போலி பார்த்திங்கன்னா அடுப்பை குறைச்சி வச்சு தான் வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா ஒத்தாப்பில் வெந்து வரும். இப்போ 2 பக்கமும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துட்டு இது போல் வெந்து வந்ததுக்கு அப்புறம் தான் இதில் வந்து நம்ம நெய்யோ எண்ணெயோ சேர்க்கணும். சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம்னா போதும். அதிகமான அளவு சேர்க்கணும்னு தேவையில்லை. நல்லா 2 பக்கமும் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா அழகாக வெந்து சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இந்த போலி. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் மீதம் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள் நம்மளோட போலி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடியாக இருக்குது. நல்ல சாஃப்டாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிப்பியை நான் இன்றைக்கி சொன்ன அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.